கீதம் நாவிடு முழங்கி தேவனை துதித்திட வாருங்களே. தந்தை நம்மிடம் வாழ்வினை வழங்கிட அழைக்கின்றார். தேனிசை கீதம் நாவிடு முழங்கிட தேவனை துதித்திட வாருங்களே. சுரங்கரும் வாழ்வினி குறையில்லை. எழுந்திடுக இறையரசை உலகிடுக இறை குலமே எழுந்திடுக இறையரசை. திருத்தலமான வோல்சிங்கத்தில் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஆண்டுதோறும் நடத்தும் அன்னை மரியாளின் ஆடித் திருவிழா திருப்பலியில் இன்று நாம் அனைவரும் இறைவனின் அன்பில் ஒன்று கூடியிருப்பது பெருமகிழ்ச்சியும் இறையருளுமாகும். இவ்வாண்டு எமது திருவிழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இலங்கையின் மன்னார் மறை மாவட்டத்தின் முதல் சுதேச ஆயரும் எமது அன்பிற்குரிய மெய்ப்பெருமான அதிவணக்கத்திற்குரிய ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை எமது மத்தியில் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கின்றோம். அத்துடன் இன்றைய நாளில் ஆண்டகை அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறுவது இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிறது. தங்களின் வருகை இங்கிலாந்தில் வாழும் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாகவும் தாயக திருச்சபையுடையான எமது ஆன்மீக பிணைப்பின் அழகிய அடையாளமாகவும் அமைகிறது. ஆயர் அவர்களை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாகவும் இங்கு திரண்டிருக்கும் அனைத்து திருப்பயணிகள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்று வோல்சிங்கம் அன்னையின் பரிந்துரையால் இறைவன் ஆண்டகை அவர்களின் ஆயர் பணியை வளமாக ஆசீர்வதித்து நல்ல உடல் நலம், ஞானம் மற்றும் நிறைவான அருளை அவருக்கு வழங்க மன்றாடுவோம். இன்று அன்னை மரியாளின் பரிந்துரையில் எமது குடும்பங்கள், இளைஞர்கள், பிள்ளைகள், நோயாளிகள், முதியவர்கள், புலம்பெயர்ந்து வாழும் எமது தமிழ் மக்களுக்காக மற்றும் எமது தாயகம் உலக அமைதிக்காக இத்திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். மேலும் அன்னை மரியாளை போன்று இறைவனின் திருவுளத்திற்கு எப்போதும் ஆம் என்று பதிலளிக்கும் இறை நம்பிக்கை வாழ்வை வாழ இறையருளை மன்றாடி இந்த புனித திருப்பலியில் பக்தியுடனும் நன்றி உணர்வுடனும் இணைவோம். நிலைத்திருந்து உமது திருமுகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை எல்மோ அடிகளார் அவர்களே, அவரோடு இணைந்து செயல்படுகின்ற உதவி செய்கின்ற அனைத்து குருக்களே, இந்த திருத்தலத்தின் முதல்வராக இருக்கின்ற அருட்தந்தை ராபர்ட் அடிகளார் அவர்களே,
ஏனைய இங்கு வந்திருக்கின்ற இறை மக்களே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் இந்த புதுமை மிகு திருத்தலத்தில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். உங்களுடைய குணரூடாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியக ஊழியர்கள் ஊடாகவும் நீங்கள் என்னை இன்மிகத்தோடு வரவேற்கின்றமைக்காக உங்களுக்கு நன்றியையும் இறை ஆசிரியரையும் கூறி நிற்கின்றேன். முன்னரையிலே கூறப்பட்டது போல இந்த திருப்பலியை எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் எங்களுடைய விசுவாச வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் இந்த அன்னை என்றும் எங்களோடு இருந்து அன்னைக்குரிய பாசத்தோடு எங்களை எல்லா சூழலிலும் வழிநடத்த வேண்டும் என்றும் நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவ நிலைகளை ஒரு கணம் நினைந்து மனம் வருந்தி ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முன்பு நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை தாழ்மையாக உணர்ந்து கொண்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொள்கிற அருட்தந்தையர்களே, நாங்கள் தாயகத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய அன்பு தாய்க்கு தூரத்தில் இல்லை என்பதை இந்த போல்சிங்கம் மாதாவுடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வருகை தரும் போதெல்லாம் இந்த உண்மை உறுதிப்படுத்தப்படுகின்றது. தாயகத்திலிருந்து தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்திற்கு இந்த அன்பு தாய்க்கு அவருடைய அன்புக்கு நீங்கள் தூரத்தில் இல்லை. தேவையானது அதுதான். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தாயிடத்தில் வருகின்ற பொழுது மரியன்னை மூவொரு கடவுளின் முழுமையான வெளிப்பாட்டின் கருவியாக இருக்கின்றாள். இந்த வழிபாடின் தொடக்கமும் நீங்கள் மூவொரு கடவுளை நிறைவாக வழிபட்டே தொடங்குகின்றீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் பாடலோடு நாங்கள் இந்த விழாவை ஆரம்பித்தோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருப்பலியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இங்கு மாதாவினுடைய ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இந்த மூவொரு கடவுளினுடைய தந்தை, மகன், தூய ஆவியார் அவருடைய இருப்பிடமாக இந்த மரியாள் எங்களுக்கு விளங்குகின்றாள். ஆகவே தந்தையாகிய கடவுளால் மரியாள் மாசு மறுவற்றவளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கருத்தாங்கப்படுகின்றாள். அந்த கருத்தாங்கப்படுகின்றவர் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். இந்த மூவொரு கடவுளினுடைய முழுமையான வெளிப்பாடு அன்னை மரியாள். இந்த தாயை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நாம் மூவொரு கடவுளை சந்திக்கின்றோம். இந்த தாய் சுற்றி நிற்கின்றது எல்லாம் இந்த இயேசு ஆண்டவரைத்தான். ஆகவே போல்சிங்கம் மாதாவை அண்டி வரும்போதெல்லாம் மருதமடு திருத்தலத்திற்கு போகின்றது போன்ற உணர்வு எங்களுக்கு இருந்தாலும் இந்த திருத்தலத்திற்கு வருடத்தில் 3 தடவைகள் நீங்கள் ஓடி ஓடி வருகின்ற பொழுது எல்லாம் நாம் மரியன்னையோடு இணைந்து மூவொரு கடவுளின் நற்கருணை பிரசன்னத்தில் களி கூறுகின்றோம். ஆகவே உங்களுடைய வழிபாடுகளும் தொடக்கமும் நீங்கள் மாதாவுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையும் கடவுளை வணங்கும் அந்த முறையும் நீங்கள் திருப்பலியிலே மிகவும் பயபக்தியோடு பங்கெடுக்கின்ற அந்த செபிக்கின்ற முறையும் இந்த மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நிலைநிறுத்துகின்றது. அன்பானவர்களே, மாதாவை தரிசிக்கின்ற போதெல்லாம் நாம் எம்மை அறியாது ஒரு மகிழ்ச்சி கடலிலே நீந்துகின்றோம்.
காரணம் மூவொரு கடவுளினுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கின்றபடியினாலேதான் இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுகிறது. உதாரணமாக நாங்கள் விவிலியத்திலே பார்க்கின்றோம், மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது எலிசபெத் அம்மாளினுடைய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மகிழ்ச்சி மாதா மூவொரு கடவுள் எங்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் எங்களுடைய வாழ்வு இனம் தெரியாத அந்த மகிழ்ச்சியிலே, அந்த முழுமையிலே, அந்த நிறைவிலே துள்ளுகின்றது. ஆகவே நாம் தாயின் பிள்ளைகள் அம்மாவை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் எம்முடைய இருதயம் அன்பானவர்களே பிள்ளைக்குரிய பாசத்தோடு அக்களிக்கின்றது என்பதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது. அன்னையானவள் ஒரு அருள் நிறைந்தவள், இயேசுவை தாங்க பாக்கியம் பெற்றவர், பரிசுத்த ஆவி நிழலில் மாசு மறுபற்றவர், எமது மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு இணைந்த ஒரு சிறப்பு பங்காளி. வியாகுலங்கள் நிறைந்த வாழ்வாக மரியாளுடைய வாழ்வு இருந்தாலும் பாவ நிழல் படாதவள். சிலுவையின் கனத்தையும் அந்த நுகத்தின் பாரத்தையும் அந்த பாரத்தின் ஆறுதலையும் சிலுவையின் மீட்பையும் நன்கே அனுபவித்த ஒரு தாய். ஆகவேதான் இந்த தாயை நாங்கள் அண்டி வருகின்ற பொழுது எல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஆசீர், ஆனந்தம், ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் எங்களுடைய செபங்களையும் வேண்டுதல்களையும் மரியன்னையினுடைய பரிந்துரையின் ஊடாக கேட்கின்றார் என்ற ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, பாவத்தின் கொடுமுடி சாவு என்று இயேசுவை பிரேதமாக மரியாளினுடைய மடியிலே வளர்த்திய போதும், அவளுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவுகின்ற சத்தம் அவளுக்கு கேட்ட போதும், உயிர்ப்பின் வெளிச்சத்தை அவள் பார்த்த போதும் நிலை குலையாமல் நின்ற மரியாள் எங்களுடைய வாழ்வோடு இணைந்திருக்கின்றாள். இந்த வோல்சிங்க மாதாவிடத்திலே நீங்கள் மன்றாடுகின்ற பொழுது எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கனத்த இதயங்களோடு வருகின்ற பொழுது அந்த நுகம் எனக்கு பாரம் இல்லாததாக மாறுகின்றதே. காரணம், இந்த மரியாள் எல்லா துன்பங்களையும் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவள். ஆகவே பிள்ளைகள் தன்னை அண்டி வருகின்ற பொழுது அவற்றை அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். மனுக்குலத்தை காத்த தாய். இந்த தாய் இன்றி மனுக்குலத்தின் மீட்பை நாங்கள் சிந்திக்கவே முடியாது. அன்பானவர்களே, தாய் இல்லாத சமயம் இருக்க முடியாது, தாய் இல்லாத விசுவாசம் இருக்க முடியாது, இந்த தாய் இல்லாத மீட்பும் இருக்க முடியாது. நாங்கள் இயேசுவால் மீட்கப்பட்டுள்ளோம் என்றால் இந்த தாயை சிந்திக்காமல் எங்களுக்கு மீட்பு இல்லை. மூவர் கடவுளின் முழுமையான பிரசன்னத்தை இந்த தாய் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினாலே அங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தாயை விடுத்து இறையரசின் அறிவிப்பும் இல்லை. அன்பானவர்களே, இன்று நான் கூட எங்களுடைய வணக்கத்துக்குரிய அருட்தந்தையர்களோ அல்லது இந்த விசுவாச போதக பணிகளை ஈடுபடுகின்றவர்களோ இந்த திருச்சபையின் பணியிலே ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே இந்த தாயின் அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அந்த அன்பிலே அவர்கள் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆகவே எங்களுடைய மீட்பும் எங்களுடைய இறை அறிவிப்பும் இந்த மரியாளினுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்காது என்றால் எங்களுடைய வாழ்வும் இந்த தாயினுடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வும் சிறக்க முடியாது. இன்றும் பல்வேறு உருவங்களிலே அன்னை, வோல்சிங்கம் அன்னை, மடு அன்னை, லூர்து அன்னை, பத்திமா அன்னை என்று நாங்கள் போகின்ற பொழுது எல்லாம் இந்த என்றெல்லாம் பல்வேறு இடங்களில் தேவைக்கேற்ப மரியாள் காட்சி கொடுத்து பாவத்தின் கொடூர பிடியில் இருந்து உலகு விடுபட வேண்டும் என்ற செய்தி சொல்லி எம்மை நெறிப்படுத்துகின்ற, வழிப்படுத்துகின்ற அன்பு தாயாக இருக்கின்றாள். ஆகவே மரியாளிடத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது எல்லாம் எங்களுடைய சொந்த வாழ்வு புடமிடப்படுகின்றது. அதைத்தான் உங்களுடைய இயக்குனரும் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், நாங்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்ற ஒரு புனிதமான இடம். பாவ சங்கீதனம் நாங்கள் செய்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு எங்களை அறியாமலேயே
புனிதப்படுத்தப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த அற்புதமிக்க பிரசன்னத்தில் ஆறுதல் அடைய நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு இந்த சன்னிதானம் வந்துள்ளோம். தேவைகளில் அன்னையை நினைப்பதும், தேவைகளில் நிறைவில் அன்னையை மறப்பதும் எமது விசுவாச வாழ்வு அல்ல. தாழ்விலும் உயர்விலும் ஆண்டவரை போற்றிய மரியன்னை தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று அந்த அன்னை ஆண்டவரை போற்றுகின்றாள். ஆகவே எங்களுடைய தேவையிலும், தேவையின் நிறைவிலும், எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த அன்னையை நாங்கள் போற்றுவது எமது விசுவாச வாழ்வு. அப்படிப்பட்ட எமது விசுவாச வாழ்வுதான் இந்த அன்னையை அன்பு செய்ய முடியும். ஆகவே இந்த விசுவாசத்தில் தாயை நாங்கள் எந்த நிலையிலும் போற்றுவோம். அவளுடைய பரிந்துரையை நாங்கள் நாடுவோம். அவளை அன்பு செய்யும் ஒரே ஒரு வழி இதுதான். அன்பானவர்களே, எப்பொழுதும் அவளுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது இயேசுவின் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கின்றோம். இயேசு சொன்னார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. ஆகவே இந்த மூவொரு கடவுளிலே நாங்கள் நிலைத்து நின்று நாங்கள் வாழ்வு பெற இந்த மரியன்னை போல்சிங்கம் அன்னை எங்களுக்கு உதவி செய்கின்றாள். அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு மாதா தன்னை கையளித்தது போல இது எப்படி ஆகும் என்று ஒரு அவநம்பிக்கை கொண்ட மரியாள் அந்த ஆண்டவருடைய மூவொரு பிரசன்னத்தை உணர்ந்ததன் பிற்பாடு இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வு எங்களுக்கு இன்று இந்த காலத்திலே தேவையாக இருக்கின்றது. அவநம்பிக்கையில் இருந்து ஒரு அர்ப்பண வாழ்விற்கு நாங்கள் மாற வேண்டும். அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு இராயப்பர் கடந்து சென்றாரே, இயேசுவை மறுதலித்து பின்பு அவர் ஏற்றுக்கொண்டார். அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு தோமையார் தன்னை வெளிப்படுத்தினாரே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான விசுவாச வாழ்வுக்குள்ளே நாங்கள் இணைகின்ற பொழுது மாதாவோடு நாங்கள் வழி நடப்போம். இறை பிரசன்னத்தை மனதில் இருத்தி சிந்தித்து வந்த அந்த மாதாவோடு நாங்கள் வழி நடப்போம். புனித லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்கள் எங்களை இதற்காக அழைத்து நிற்கின்றது. எமது வீட்டின் இருதயம் மாதாவாக இருக்கட்டும். அன்பானவர்களே, எனது வாழ்வின் இருதயம் மாதாவாக இருக்கட்டும். எனது பணியின் யாத்திரையின் பயணத்தின் இருதயம் அந்த மாதாவாகவே இருக்கட்டும். அன்பானவர்களே, அப்பொழுது நாங்கள் இறைவனுடைய மூவொரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படியான ஒரு பிரசன்னத்தில் தான் மாதாவின் மூவொரு பிரசன்னத்தை நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். அந்த பிரசன்னம் எங்களை குறை தீர்க்கும் பிரசன்னமாக அது மாறும். ஏனெனில் மாதா கானா ஊரிலே வயன் முடிந்ததன் பிற்பாடு தன்னுடைய மகனிடத்திலே பருந்து பேசி, இந்த திராட்சை ரசம் முடிந்து விட்டது மகனே, ஏதாவது செய்ய என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்வின் குறையை தீர்க்கின்ற ஒரே ஒரு அம்மா இந்த மரியன்னை தான். ஆகவே இவளை சிறந்த முறையிலே நாங்கள் ஆராதிப்போம். அருளப்பர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த குறை தீர்க்கின்ற தாய் எங்களோடு வாசம் செய்கின்றாள். இந்த சிறந்த நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த சிறந்த வழியிலே நாங்கள் வாழ்வோம். அதற்கு சிறப்பான வழி சிவமாலை. அழகாக இன்றைய இந்த சிவ வழிபாடுகள் அருமையாக துள்ளுகின்றது. ஆகவே நாம் தாயின் பிள்ளைகள் அம்மாவை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் எம்முடைய இருதயம் அன்பானவர்களே பிள்ளைக்குரிய பாசத்தோடு அக்களிக்கின்றது என்பதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது. அன்னையானவள் ஒரு அருள் நிறைந்தவள், இயேசுவை தாங்க பாக்கியம் பெற்றவர், பரிசுத்த ஆவி நிழலில் மாசு மறுபற்றவர், எமது மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு இணைந்த ஒரு சிறப்பு பங்காளி, வியாகுலங்கள் நிறைந்த வாழ்வாக மரியாளுடைய வாழ்வு இருந்தாலும் பாவ நிழல் படாதவள், சிலுவையின் கனத்தையும் அந்த நுகத்தின் பாரத்தையும் அந்த பாரத்தின் ஆறுதலையும் சிலுவையின் மீட்பையும் நன்கே அனுபவித்த ஒரு தாய். ஆகவேதான் இந்த தாயை நாங்கள் அண்டி வருகின்ற பொழுது எல்லாம்
எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஆசீர், ஆனந்தம், ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் எங்களுடைய செபங்களையும் வேண்டுதல்களையும் மரியன்னையினுடைய பரிந்துரையின் ஊடாக கேட்கின்றார் என்ற ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, பாவத்தின் கொடுமுடி சாவு என்று இயேசுவை பிரேதமாக மரியாளினுடைய மடியிலே வளர்த்திய போதும், அவளுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவுகின்ற சத்தம் அவளுக்கு கேட்ட போதும், உயிர்ப்பின் வெளிச்சத்தை அவள் பார்த்த போதும் நிலை குலையாமல் நின்ற மரியாள் எங்களுடைய வாழ்வோடு இணைந்திருக்கின்றாள். இந்த வோல்சிங்க மாதாவிடத்திலே நீங்கள் மன்றாடுகின்ற பொழுது எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கனத்த இதயங்களோடு வருகின்ற பொழுது அந்த நுகம் எனக்கு பாரம் இல்லாததாக மாறுகின்றதே. காரணம், இந்த மரியாள் எல்லா துன்பங்களையும் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவள். ஆகவே பிள்ளைகள் தன்னை அண்டி வருகின்ற பொழுது அவற்றை அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். மனுக்குலத்தை காத்த தாய், இந்த தாய் இன்றி மனுக்குலத்தின் மீட்பை நாங்கள் சிந்திக்கவே முடியாது. அன்பானவர்களே, தாய் இல்லாத சமயம் இருக்க முடியாது, தாய் இல்லாத விசுவாசம் இருக்க முடியாது, இந்த தாய் இல்லாத மீட்பும் இருக்க முடியாது. நாங்கள் இயேசுவால் மீட்கப்பட்டுள்ளோம் என்றால் இந்த தாயை சிந்திக்காமல் எங்களுக்கு மீட்பு இல்லை. மூவர் கடவுளின் முழுமையான பிரசன்னத்தை இந்த தாய் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினாலே அங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தாயை விடுத்து இறையரசின் அறிவிப்பும் இல்லை. அன்பானவர்களே, இன்று நான் கூட எங்களுடைய வணக்கத்துக்குரிய அருட்தந்தையர்களோ அல்லது இந்த விசுவாச போதக பணிகளை ஈடுபடுகின்றவர்களோ இந்த திருச்சபையின் பணியிலே ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே இந்த தாயின் அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அந்த அன்பிலேயே அவர்கள் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆகவே எங்களுடைய மீட்பும் எங்களுடைய இறை அறிவிப்பும் இந்த மரியாளினுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்காது என்றால் எங்களுடைய வாழ்வும் இந்த தாயினுடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வும் சிறக்க முடியாது. இன்றும் பல்வேறு உருவங்களிலே அன்னை, போல்சிங்கம் அன்னை, மடு அன்னை, லூர்து அன்னை, பத்திமா அன்னை என்று நாங்கள் போகின்ற பொழுது எல்லாம் இந்த என்று எல்லாம் பல்வேறு இடங்களில் தேவைக்கேற்ப மரியாள் காட்சி கொடுத்து பாவத்தின் கொடூர பிடியில் இருந்து உலகு விடுபட வேண்டும் என்ற செய்தி சொல்லி எம்மை நெறிப்படுத்துகின்ற, வழிப்படுத்துகின்ற அன்பு தாயாக இருக்கின்றாள். ஆகவே மரியாளிடத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது எல்லாம் எங்களுடைய சொந்த வாழ்வு புடமிடப்படுகின்றது. அதைத்தான் உங்களுடைய இயக்குனரும் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், நாங்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்ற ஒரு புனிதமான இடம். பாவ சங்கீதனம் நாங்கள் செய்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு எங்களை அறியாமலேயே புனிதப்படுத்தப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த அற்புதமிக்க பிரசன்னத்தில் ஆறுதல் அடைய நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு இந்த சன்னிதானம் வந்துள்ளோம். தேவைகளில் அன்னையை நினைப்பதும், தேவைகளில் நிறைவில் அன்னையை மறப்பதும் எமது விசுவாச வாழ்வு அல்ல. தாழ்விலும் உயர்விலும் ஆண்டவரை போற்றிய மரியன்னை தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று அந்த அன்னை ஆண்டவரை போற்றுகின்றாள். ஆகவே எங்களுடைய தேவையிலும், தேவையின் நிறைவிலும், எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த அன்னையை நாங்கள் போற்றுவது எமது விசுவாச வாழ்வு. அப்படிப்பட்ட எமது விசுவாச வாழ்வுதான் இந்த அன்னையை அன்பு செய்ய முடியும். ஆகவே இந்த விசுவாசத்தில் தாயை நாங்கள் எந்த நிலையிலும் போற்றுவோம், அவளுடைய பரிந்துரையை நாங்கள் நாடுவோம். அவளை அன்பு செய்யும் ஒரே ஒரு வழி இதுதான். அன்பானவர்களே, எப்பொழுதும் அவளுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது இயேசுவின் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கின்றோம். இயேசு சொன்னார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. ஆகவே இந்த மூவரு கடவுளிலே நாங்கள் நிலைத்து நின்று நாங்கள் வாழ்வு பெற இந்த மரியன்னை, போல்சிங்கம் அன்னை எங்களுக்கு உதவி செய்கின்றாள்.
அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு மாதா தன்னை கையளித்தது போல இது எப்படி ஆகும் என்று ஒரு அவநம்பிக்கை கொண்ட மரியாள் அந்த ஆண்டவருடைய மூவொரு பிரசன்னத்தை உணர்ந்ததன் பிற்பாடு இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வு எங்களுக்கு இன்று இந்த காலத்திலே தேவையாக இருக்கின்றது. அவநம்பிக்கையில் இருந்து ஒரு அர்ப்பண வாழ்விற்கு நாங்கள் மாற வேண்டும். அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு இராயப்பர் கடந்து சென்றாரே, இயேசுவை மறுதலித்து பின்பு அவர் ஏற்றுக்கொண்டார். அவநம்பிக்கையில் இருந்து நம்பிக்கைக்கு தோமையார் தன்னை வெளிப்படுத்தினாரே, என் ஆண்டவரே என் கடவுளே என்று ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான விசுவாச வாழ்வுக்குள்ளே நாங்கள் இணைகின்ற பொழுது மாதாவோடு நாங்கள் வழி நடப்போம். இறை பிரசன்னத்தை மனதில் இருத்தி சிந்தித்து வந்த அந்த மாதாவோடு நாங்கள் வழி நடப்போம். புனித லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் அது வசனங்கள் எங்களை இதற்காக அழைத்து நிற்கின்றது. எமது வீட்டின் இருதயம் மாதாவாக இருக்கட்டும். அன்பானவர்களே, எனது வாழ்வின் இருதயம் மாதாவாக இருக்கட்டும். எனது பணியின் யாத்திரையின் பயணத்தின் இருதயம் அந்த மாதாவாகவே இருக்கட்டும். அன்பானவர்களே, அப்பொழுது நாங்கள் இறைவனுடைய மூவொரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படியான ஒரு பிரசன்னத்தில் தான் மாதாவின் மூவொரு பிரசன்னத்தை நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். அந்த பிரசன்னம் எங்களை குறை தீர்க்கும் பிரசன்னமாக அது மாறும். ஏனெனில் மாதா கானா ஊரிலே வயன் முடிந்ததன் பிற்பாடு தன்னுடைய மகனிடத்திலே பருந்து பேசி, இந்த திராட்சை ரசம் முடிந்து விட்டது மகனே, ஏதாவது செய் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்வின் குறையை தீர்க்கின்ற ஒரே ஒரு அம்மா இந்த மரியன்னை தான். ஆகவே இவளை சிறந்த முறையிலே நாங்கள் ஆராதிப்போம். அருளப்பர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த குறை தீர்க்கின்ற தாய் எங்களோடு வாசம் செய்கின்றாள். இந்த சிறந்த நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த சிறந்த வழியிலே நாங்கள் வாழ்வோம். அதற்கு சிறப்பான வழி செபமாலை. அழகாக இன்றைய இந்த செப வழிபாடுகள் அருமையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, நாங்கள் 5 சிவமாலையையும் சொன்னோம். இந்த சிவமாலை தான் இதற்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது. மாதாவோடு இணைந்து நிற்பதற்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற தீமைகளை அகற்றுவதற்கும், எங்களுடைய வாழ்வில் வருகின்ற தீமைகளை எதிர்த்து நிற்பதற்கும், நாங்கள் மூவொரு கடவுளோடு இணைந்திருக்கவும், எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் ஆழம் பெறவும், இயேசு ஆண்டவரில் நாங்கள் வாழ்வு பெறவும் எங்களுக்கு இந்த திருச்சிவமாலை இது ஒரு கூரிய ஆயுதமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மரியன்னை புனித டோமினிக்கு இந்த நிலையை கொடுக்கின்ற பொழுது உலகம் இவ்வாறு அங்கலாக்கின்றதே, பெரிய அவலங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றதே என்று புனித டோமினிக் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பொழுது அந்த சிவமாலையை மாதா டோமினிக்கு கொடுத்து சொன்னார், இதை நீ செய், இதை மக்களுக்கு பரப்பு, உலகம் தானாக திரும்பும், மனம் திரும்பும் என்று. ஆகவே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லி நாங்களும் திருச்செபமாலையை நாங்கள் எங்களுடைய ஆயுதமாக வைத்துக் கொள்வோம், எங்களுடைய வாழ்வோடு வைத்துக் கொள்வோம். நாங்கள் இதைத்தான் எடுக்காவிட்டாலும் செபமாலையை உங்களோடு எடுத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளிலே உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காட்டியும் பரவாயில்ல, பாஸ்போர்ட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களோட பர்ஸ் எடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க செபமாலையோட போங்க, எல்லாம் வழிவிடும், எல்லாம் வழி பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை நாங்கள் ஒரு விசுவாச சத்தியமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் மரியன்னை இதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றாள். இவ்வாறு நாமும் ஆண்டவரை ஏற்றி போற்றுவோம். திரு செபமாலை ஊடாக நாங்கள் இயேசுவோடு இணைந்திருப்போம். மகிழ்வு நிறைவு எங்களுக்கு அதில் தான் உண்டு. மரியன்னையை சந்திக்கின்ற வாய்ப்பும் இந்த செபமாலையில் உண்டு. மூவொரு கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்குரிய வாய்ப்பும் இந்த செபமாலையில் உண்டு. இந்த செபமாலையில் நிறை வாழ்வு உண்டு, மறுவாழ்வு உண்டு. இவற்றை வழங்க ஆண்டவர் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். ஆகவே மரியன்னை மூவொரு கடவுளினுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு முழுமையாக காட்டுகின்ற பொழுதெல்லாம் இந்த மரியன்னையை நாங்கள் புகழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மரியன்னையை புகழ்வோம். போல்சிங்கம் அன்னையை எமது இருதயத்தில் இருத்தி தியானிப்போம். அன்னையூடாக இயேசுவை சந்திப்போம். அன்னையூடாக கடவுளுடன் மூவொரு பிரசன்னத்தை அனுபவிப்போம்.
அன்னையினூடாக மரியன்னையின் பிள்ளைகளாக ஆண்டவரில் என்றும் எப்பொழுதும் அகமகிழ்கின்ற பிள்ளைகளாக இன்றும் எப்பொழுதும் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். வந்தேன் உந்தன் பரம் வாழ்வை தந்தேன். உம்மக்களின் மன்றாட்டங்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான மரி புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் ஆட்சி செய்வோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றலும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது: அன்பான இறை மக்களே, இந்த வேளையிலே எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த சிங்கம் அணையை எங்களுடைய தோள்களிலே சுமந்து நாங்கள் விடுத்து வர இருக்கிறோம். இது ஒரு பயபக்தியான நேரம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாளும் எங்களை தன்னுடைய மடி மீதும் தன்னுடைய தோள் மேலும் சுமந்து செல்கின்ற தாயை இந்த ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய தோள் மேலே சுமந்து செல்கின்றோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் எங்களுடைய தோள்களிலே தாங்கி செல்ல இருக்கிறோம். ஆகவே இந்த பயபக்தியான நேரத்திலே எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவற்றை அன்னை மரியாளுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து பின்வரும் 6 கருத்துக்களிலே இணைத்துக் கொள்வோமாக. सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னி மரியாளே, இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னி மரியாயே,
கன்னி மரியாளே ஓல் சிங்கம் பதியின் பாதுகாவலியே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கன்னி மரியாளே ஓல் சிங்கம் பதியின் பாதுகாவலியே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கன்னி மரியாயே இப்பதியின் பாதுகாவலியே எம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ச்சியாக அன்னை மரியாளை நோக்கி உங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி பின்வரும் பாடலிலே இணைந்து சபித்துக் கொள்வோமாக. பதியின் தாயானவளே எம் ஈழ மக்களுக்காக இறைவனை மன்றாடும். தாயுமானவளே எம் ஈழ மக்களுக்காக இறைவனை மன்றாடும். கன்னி மரியாளே இப்பதியின் பாதுகாவலியே